வணக்கம் மக்களே, இது தேர்தல் திருவிழா. வர இருக்கிற தேர்தல்ல 200 தொகுதிகள் நிச்சயம்னு திமுகவுக்கு ஆதரவா புயல் நடிகர் ஒருத்தர் பேச, விவசாயத்தை காப்பாத்த வந்த தலைவான்னு எடப்பாடியை பார்த்து பயிருங்கையுமா விவசாயி ஒருத்தர் ஓட, ஒரு சின்னத்தை கொடுத்தாலும் கொடுத்தாங்க, எந்த நேரமும் அதை ஊதிக்கிட்டேவா இருப்பீங்கன்னு கட்சிக்காரங்க கிட்ட இன்னொரு தலைவர் கடுப்பாகன்னு அரசியல் களத்துல நடந்த பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்னைக்கு தேர்தல் திருவிழா தொகுப்புல காத்துக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம். 200 சீட்டுக்கு மேல கண்டிப்பா மறுபடியும் சொல்றேன். 200 நிச்சயம். 200க்கு மேல் நாம் வெற்றி பெறுவது லட்சியம். அண்ணா திமுக என்பது என்டிஏ கூட்டணியில் 10 கட்சி கூட்டணியில் ஒன்று. அது கட்சியே இல்லை. ஏங்க செல்லாத நோட்டுக்கு ஒரு நோட்டு இருக்குது, செல்லுன்னா யாராவது பார்ப்பாங்களா? அது மாதிரி அவரை பற்றி பேசி என்ன பண்ணுறது? பாமக பாஜகவை போலவே சோஷியல் இன்ஜினியரிங் என்கிற ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுத்ததன் விளைவாக நாங்கள் அந்த முடிவை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டோம். ஒரே கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் ஒரே வேலையில் பிரச்சாரம் பண்ணதானே செய்வோம். இது என்ன பெரியவர் நீங்கள் கேட்குற கேள்வி? அது எல்லா தேர்தலையும் பேச்சுவார்த்தை நடக்கும், எல்லா தேர்தலையும் முன்ன பின்ன இருக்கும். மாண்புமிகு முதலமைச்சர் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டார், அவர் பெரிய இதயம் படைத்தவர். அதே போன்ற கூட்டணி கட்சிகளிடம் மிகவும் ஒரு தாயுள்ளத்தோடு நடந்து கொள்வார் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கு. சென்னையில நடந்த கபடி போட்டியில வெற்றி பெற்றவங்களுக்கு பரிசு கொடுத்த வைகை புயல் வடிவேலு, இது வெறும் விளையாட்டுக்கான கோப்பம் மட்டுமல்ல, வர்ற தேர்தல்ல திமுக வெல்வதற்கான வெற்றி கோப்பையும் தான் பேசியிருக்காரு. திமுக 200 தொகுதியில வெல்றது நிச்சயம், அதுக்கு மேல கிடைக்கிறதெல்லாம் லட்சியம்னு அவர் எதுக மோனையோட சொல்லி இருக்காரு. இது முதல்வர் கோப்பு மட்டும் இல்லை. 2026 நம்ம வெற்றி பெற போறதுக்கு சேர்த்து அந்த கோப்பை. இது இந்த துறைக்கு மட்டும் இல்ல, எல்லா தரப்புல இருக்க மக்களுக்கு பூரா இந்த 2020 எலெக்ஷனுக்கு அப்புறம் எல்லா மக்களுக்கும் நல்ல வாழ்க்கை அமைய போகுது. எல்லா மக்களுக்கும் மக்கள் ஐயா அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் அருமையா 200 சீட்டுக்கு மேல கண்டிப்பா மறுபடியும் சொல்றேன். 200 நிச்சயம். 200க்கு மேல் நாம் வெற்றி பெறுவது லட்சியம். ஏன்னா இப்படி பெண் பிள்ளைகளுக்கு அருமையான விஷயத்தை பண்ணது திமுக நம்ம கட்சி தான். அதாவது சொத்துல முதற்கொண்டு ஐயா கலைஞர் ஐயா என்ன பண்ணாரு, அது ஒன்று போதுங்க, அது ஒரு விஷயம் போதும். பெண்களுக்கு சம பங்கு அப்படின்னு சொத்தை பிடிச்சா கூட ஆண்பிள்ளைக்கு மட்டும் இல்லை, பெண் பிள்ளைக்கும். ஏன்னா ஒரு தகப்பன் 2 பையனை போக்குறாரு, 2 பொண்ணை போக்குறாரு, அந்த பெண் பிள்ளைகளுக்கும் சொத்து எழுதி வச்சது தான். இந்த காட்சியை பார்க்கும்போது அவர் ஆரம்பிச்சு வச்ச அந்த பிள்ளையார் சொல்லி எனக்கு அப்படியே நினைவு, ரொம்ப மகிழ்ச்சியா. பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு, எல்லா பேருக்கும் நம்ம அரசு ரொம்ப அருமையா அற்புதமா பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. தஞ்சாவூர்ல ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்க போன எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தஞ்சாவூர் வரைக்கும் வந்துட்டோம், வயல்வெளியை பார்க்காம போக முடியுமான்னு உணவுத்துறை அமைச்சராக இருந்த காமராஜரோட களத்துக்கே போயிட்டாரு. அண்ணன் எப்ப வருவாருன்னு காத்துக்கிட்டு இருந்த ஒரு விவசாயி எடப்பாடியை பார்த்ததும் பயிருங்கையுமா ஓடி வந்து விவசாயத்தை காப்பாத்துங்கன்னு முறையிட்டு இருக்காரு. இந்த விசில் கொடுத்தாலும் கொடுத்தாங்க, ஊதறத நிறுத்த மாட்டேங்கிறீங்களேயா அப்படின்னு புலம்பி இருக்காரு ஒரு மூத்த தலைவர். தேர்தல் ஆணையம் கொடுத்த சின்னத்தை எப்படியாவது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு எந்த கூட்டம் நடந்தாலும் ஆளுக்கு ஒரு விசில கொடுத்து 4 பேரை ஊத வைக்கிறாங்க தாவேக நிர்வாகிங்க. அப்படி கோபியில நடந்த நிகழ்ச்சியில எல்லாரும் ஒரு விசில் எடுத்து ஊத அந்த கட்சியில போய் சேர்ந்த செங்கோட்டையன் கடுப்பாயிட்டாரு. என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அமைதியா இருங்க.
அடிக்காதீங்க. வேண்டாம். மைக்கில் சொல்லுங்கப்பா. எல்லோரும் மூன்றாவது ஆண்டு அடிச்சு போகிறோம் கூட மூன்றாவது ஆண்டு இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. போயிடலாம் எல்லாம் விசில் நிற்க மாட்டாங்க. ஒரு வழியா விசில் சத்தம்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் பேட்டி கொடுத்த செங்கோட்டையன் வழக்கம் போல தன்னோட தாய் கட்சியான அதிமுகவை ஒரு புடி பிடிச்சிட்டாரு. கடைசியில அதிமுகலாம் ஒரு கட்சியே கிடையாதுன்னு 40 வருஷமா தான் இருந்த கட்சியவே மறந்து பேசிட்டு இருக்காரு. அங்கே தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஸ்டெர்லைட் 13 பேர் சுட்டுக் கொண்டதற்கு பிறகு ஏன் முதலமைச்சராக இருந்தபோது இவர் செல்லவில்லை என்பதுதான் 100 நாட்கள் போராட்டம் நடத்தியதற்கு பிறகு எங்களை பற்றி பேசுவதற்கு. ஆகவே அதையெல்லாம் நான் கருத்திலே சொன்னேன். எங்களை பொறுத்தவரை எதிரி யார் என்று சொன்னால் திமுக தான் எங்களுக்கு எதிரியை தவிர அண்ணா திமுக என்பது என்டிஏ கூட்டணியில் 10 கட்சி கூட்டணியில் ஒன்று. புரிஞ்சுட்டீங்களா? அது கட்சியே இல்லை. தன்னோட அரசியல் முழுக்க புரட்சி தலைவர் புரட்சி தலைவின்னு பேசியே பழகி வந்த செங்கோட்டையன் அந்த புரட்சிங்கிற வார்த்தையை விட முடியாம தன்னோட புது தலைவரான விஜய்க்கும் புரட்சி தளபதினு பட்டத்தை கொடுத்து அழகு பார்த்திருக்காரு. தாவேகாவுக்கு வாக்களிக்கிறதுக்கு 1 லட்சம் ரூபாய் செலவு செஞ்சு பிளைட்டை புடிச்சு வந்து ஓட்டு போட்டுட்டு போவாங்கன்னு சர்க்காரு படத்தை பார்த்துட்டு வந்த அந்த நினப்புலயே பேசியிருக்காரு செங்கோட்டையன். இன்றைக்கு புதிய தலைவராக எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகிற இந்தியாவை வியக்கக்கூடிய ஒரு ஆற்றலை உருவாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலைவராக நம்முடைய புரட்சி தலைவர் நம்முடைய வழியிலே வந்திருக்கிற புரட்சி இன்றைக்கு சொல்லப்படுகிற தமிழக வெற்றி கழகத்துடைய புரட்சி தலைவர் தான் நம்மை ஆள போகிறார் என்ற வரலாற்றை நாம் படைக்க போகிறோம். என்று சொன்னால் புரட்சி தலைவர் புரட்சி அம்மா புரட்சி தலைவி வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். என்று சொன்னால் அப்படிப்பட்ட தலைமை நம்முடைய வாழ்க்கையில் உருவாக இருக்கிறது. அதிமுகலாம் ஒரு கட்சியே இல்ல அப்படின்னு செங்கோட்டையன் விமர்சிக்க, செல்லாத நோட்டு பத்தி ஏன் எங்கிட்ட கேக்குறீங்கன்னு கோபப்பட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் 72 நாள் வீட்டை விட்டே வெளியே வராதவர் விஜய்னும் அவர் விமர்சிச்சிருக்காரு. ஏங்க செல்லாத நோட்டுக்கு ஒரு நோட்டு இருக்குது, செல்லுனா யாராவது பார்ப்பாங்களா? அது மாதிரி அவரை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? அது அவர் செல்லாத நோட்டை மாதிரி. செல்லாத நோட்டுக்கு என்ன வேல்யூ இருக்குதோ அதே வேல்யூ தான் அவருக்கு. அவர் ஊழல்வாதி என்பதற்கு அவர் பணம் கட்டுறதே சாட்சி. நீங்கள் நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருது. சார் அவர் எங்கே வெளியில் வந்திருக்காரு? ஏதோ ஒரு கட்சி ஆரம்பித்தார், அவ்வளவுதான். ஒரு சம்பவம் நடந்து போச்சு, நடக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அந்த சம்பவத்திலிருந்து 72 நாட்கள் வீட்டை விட்டே வரல. இது வரைக்கும் எத்தனையோ கட்சி தலைவர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சம்பவம் நடைபெற்ற பிறகு அதை துணிந்து நின்று அதற்குண்டான தீர்வு காணுவது தான் ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவருடைய கடமையாக இருக்கணும். ஆனால் கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு துயரமான சம்பவம் ஏற்பட்ட உடனே 72 நாட்கள் வெளியிலே வரல. ஆஃபீஸை மூடிட்டாங்க 5 நாள். யாருமே கிடையாது. கட்சி இருக்குதா இல்லையாங்கிற நிலை ஏற்பட்டு விட்டது. இதுதான் நிலைமை, தமிழ்நாட்டுடைய நிலைமை. அந்த கட்சியுடைய நிலைமை அதுதான். திருமாவளவன் அங்கம் வகிக்கிற திமுக கூட்டணியில ராமதாஸ் வருவாரா அப்படிங்கிறது தான் இப்ப பேசு பொருள். பாஜக பாமக கூட எப்பவுமே தேர்தல் வரவே கிடையாதுங்கிறதுல உறுதியா இருக்கிறதா திட்டவட்டமா சொல்லி இருக்கிறாரு திருமாவளவன். அதே சமயம் பாமக தொடர்பா திமுகவுக்கு எந்த நெருக்கடியும் கொடுக்கலன்னு அவர் பேசியிருக்காரு. என்ன நடக்குன்னு தேர்தல் நேரத்தில் தெரிஞ்சிடும்ல. அரசியல் ரீதியாக அவர் எடுத்த சில முடிவுகள் எங்களுக்கு மட்டுமல்ல, பெரியார் இயக்கம், மார்க்சிய இயக்கம் உள்ளிட்ட அனைத்து தரப்பாருக்குமே அதிர்ச்சி தரக்கூடிய வகையில் அமைந்தது. 2011க்கு பிறகு அவர் எடுத்த நிலைப்பாடு. ஆக அப்போது நாங்கள் எடுத்த முடிவு, பாஜக அகில இந்திய அளவில் ஒரு வெறுப்பு அரசியலை முன்னெடுக்கிறது. பாமக தமிழ்நாட்டில் தலித்துகளுக்கு எதிரான ஒரு வெறுப்பு அரசியலை விதைக்கிறார். இது மிகவும் ஆபத்தானது. எனவே இந்த அணுகுமுறைகளை கொண்ட இவ்விரு கட்சிகளோடும் நாம் எப்போதும் தேர்தல் உறவை வைத்துக் கொள்வதில்லை என்று உறுதியான முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இது ஒரு கொள்கை சார்ந்த முடிவு, சமூகத்திற்கு எதிரானதல்ல, வன்னியர் மக்களுக்கு எதிரானதல்ல. பாஜகவை போலவே சோஷியல் இன்ஜினியரிங் என்கிற ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுத்ததன் விளைவாக நாங்கள் அந்த முடிவை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டோம். அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், அவ்வளவுதான். மற்றபடி எங்களுக்கு பாமக
திமுக கூட்டணி இடம்பெற்றால் என்று எந்த நெருக்கடியையும் நாங்கள் திமுகவுக்கு தரவில்லை. திமுக இதுவரையில் பாமகவை சேர்த்துக்கொள்ளும் என்று அதிகாரப்பூர்வமாக எந்த இடத்திலும் சொல்லவில்லை. நாடாளுமன்றத்துல பேசின கமல்ஹாசன் தமிழ்ல தானே பேசினாரு, அதுக்கு போய் விளக்கம் கேட்கிற அளவுக்கா தமிழிசை சவுந்தரராஜன் தமிழ்ல பலவீனமா இருக்கிறாருன்னு கிண்டல் அடிச்சிருக்காரு திருமாவளவன். உரைநடைக்கே ஒரு உரை வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் பலவீனமாக இருக்கிறார்கள். அவர் செய்யுள் படிக்கவில்லை, அவர் தமிழில் தான் பேசியிருக்கிறார், நல்ல தமிழில் பேசியிருக்கிறார், புரியும் தமிழில் பேசியிருக்கிறார். அதையே எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் தமிழை அறியாதவர்களாக இருக்கிறார்கள், அல்லது தமிழ் பற்றிய எந்த புரிதலும் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் இதிலிருந்து தெரிய வருகிறது. அவர்கள் நிலை பரிதாபத்திற்குரியது. கூட்டணியில ஒன்னா சேர்ந்துட்டோம், அப்ப பிரச்சார மேடையிலையும் ஒன்னா தானே ஏறணும்னு எடப்பாடி குறித்த கேள்விக்கு பதில் சொல்லி இருக்காரு அமமுகவோட பொதுச் செயலாளரான டிடிவி தினகரன். விஜய பத்தி கேள்வி கேட்ட செய்தியாளர்கள் கிட்ட திடீர்னு முளைச்ச கட்சியில போட்டியிடுறதுக்கு கூட ஆள் இருக்கா, கேட்டு சொல்லுங்கன்னு கலாய்ச்சிட்டு போயிருக்காரு. நீங்களும் எடப்பாடி பழனிசாமி ஒரே மேடையில் பிரச்சாரம் பண்ணுவீங்களா? இல்லை, ஒரே கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் ஒரே மேடையில் பிரச்சாரம் பண்ண தானே செய்வோம். இது என்ன பெரியவர் நீங்கள் கேட்குற கேள்வி? அது மாதிரி இன்னும் கூட்டணியில் எத்தனை தொகுதி எங்களுக்கு வேணும்னு நாங்கள் இன்னும் அந்த நிலையெல்லாம் இன்னும் வரல. இது மாதிரி தான் இன்னும் சில கட்சிகள் எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டியிருக்கு. அதெல்லாம் முடிவுக்கு வந்த பிறகு தான் நாங்கள் சுமூகமாக தொகுதி பங்கீடு, எந்தெந்த தொகுதி நீங்கள் கேட்ட மாதிரி டெல்டாவில் எந்தெந்த தொகுதி என்பதெல்லாம் உறுதிப்படுத்தப்பட்டவர் உங்களுக்கு தெரிய வரும். இன்னும் சில பேர் வேட்பாளர்களை தேடி அலைகிற நிலை தான் இருக்குது. இன்னும் சில பேர் திடீர் கட்சிக்கு எப்படி திடீர் சாம்பார், திடீர் இட்லி மாதிரி திடீரென்று நாங்கள் வேட்பாளர்களை போய் தேடுகிறார்கள். ஆதரவாளர் என்ற பேர் மற்ற கட்சியில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மற்ற கட்சி நிர்வாகியை தான் கட்சிக்கு சேர்த்து வேட்பாளர்களுக்கே மற்ற கட்சிக்கு ஆள் விடுவர்கள் 5 கோடி தருகிறோம், 10 கோடி தருகிறோம், உங்களுக்கு தேர்தல் செலவுக்கு 10 கோடி தருகிறோம் என்று சொல்லி பாவம் ஏமாற்றி இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை மிரட்ட பார்க்கிறார்கள். பலர் இவர்களுடைய முகத்திரையெல்லாம் கிழிந்துவிடும். கூட்டணி பேச்சுவார்த்தைனா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கதான் செய்யும். அதுக்குன்னு கூட்டணியில முரண்பாடுலாம் பேசக்கூடாதுன்னு சொந்த கட்சியினருக்கு அறிவுறுத்தல் கொடுத்திருக்காரு காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவரான செல்வ பெருந்தகை. காங்கிரஸ் கட்சினாலே ஜனநாயகம் தான், பாஜக மாதிரி நாங்க என்ன ஜின்னு சொல்லிக்கிட்டு திரியிற கூட்டமான்னு நக்கல் பண்ணி இருக்காரு செல்வ பெருந்தகை. எல்லா தேர்தலையும் பேச்சுவார்த்தை நடக்கும், எல்லா தேர்தலையும் முன்ன பின்ன இருக்கும். அதை நான் நேற்றுக்கு சொன்ன மாதிரி தான், மாண்புமிகு முதலமைச்சர் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டார். அவர் பெரிய இதயம் படைத்தவர். எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு பல திட்டங்களை, இந்தியாவில் இல்லாததை, உலகத்தில் இல்லாததை, அது காலை உணவு திட்டமாகட்டும், தமிழ் புதல்வன் திட்டமாகட்டும், புதுமை பெண்ணாகட்டும், எண்ணும் எழுத்துமாகட்டும், நான் முதல்வன், எப்படி ஒரு நோவல் ஐடியாஸ் கொண்டு வந்து இந்த தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டும் நினைக்கிறாரோ, அதே போன்ற கூட்டணி கட்சிகளிடம் மிகவும் ஒரு தாயுள்ளத்தோடு நடந்து கொள்வார் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது. அதெல்லாம் மாற்று கருத்து இருக்கு. இன்னும் ஓரிரு தினங்கள் நியமிப்பார்கள். இன்னும் ஓரிரு தினம் நாங்கள் ரெடியாக இருக்கோம், தயாராக இருக்கோம். ஓரிரு தினங்களை நியமிப்பார்கள் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். முடிஞ்சு போன பொங்கல் பண்டிகைக்கு மொத்தமா வாங்கி வச்ச கரும்பு கையில எடுத்துக்கிட்டு பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு அதிமுக முன்னாள் அமைச்சரான ஆர்பி உதயகுமார். என்னென்ன இவ்வளோ லேட்டாவா கரும்பு கொடுப்பீங்கன்னு மக்கள் கேட்டுடுவாங்களோன்னு நினைச்சு கூடவே சேலையும் கொடுத்திருக்காரு. நம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ஒரு குழந்தை தன் தாய் ஒரு குழந்தை எப்படி பக்குவமாக பாதுகாப்பாரோ அதுபோல நம்முடைய தொகுதி மக்கள் அனைவரையும் தன்னுடைய பெற்றெடுத்த பிள்ளை போல் பாதுகாத்து ஒவ்வொரு இவர் இப்படி கொடுக்கறதால பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிற திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், என்னப்பா ஆனா உன்னா அண்டா குண்டான்னு கொடுக்குறேன்னு தொகுதியில ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு இருக்கியப்பா, நாங்க என்ன பண்றது, ஆர்பி உதயகுமார பக்கத்துல வச்சுக்கிட்டே அப்படின்னு புலம்பி இருக்காரு. எப்ப பார்த்தாலும் அண்டா கொடுத்தேன், குண்டா கொடுத்தேன், சேலை கொடுத்தேன், வேலை கொடுத்தேன். எப்ப உங்களுக்கு தெரியுமில்லப்பா, எப்போ பார்த்தாலும் அம்மா கோயில உட்காந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இறைவன் எங்களுக்கு அப்படி சோதனை எங்களுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க.
அதுக்கு தேடாத புதுசா வெறும் ஓட்டு கேட்டு ஓட்டு போட்டு மக்களை ஜெயிச்சுட்டா பரவாயில்ல. இந்த மாதிரி துருப்பிஷங்களுக்கெல்லாம் நம்பி எப்படிதான் ஈடுபடுகிறாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.